வணக்கம் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்களா காலையில் பார்த்தீங்களா ஹோட்டலில் இதில் தான் நம்ம நேற்று ஸ்டே பண்ணியிருந்தோம். பரவாயில்லைங்க. ஆமாம் நண்பர்களே, யாராவது வந்தீங்கன்னா பார்த்து ரூம் போடுங்க. ஆமாம், ஓகே நண்பர்களே, பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரூம் வந்து கிளம்பியாச்சுங்க. வெளியே போயிட்டுருக்கேன். புருஷவாக்கம் மெயின் ரோட்டில் தான் வந்து போயிட்டுருக்கேன். காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. வெயில் நல்ல வெயிலாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம இவ்வளோ காலையில் கிளம்பிட்டீங்களே கேட்காதீங்க. போயிட்டு வேறு இருக்குது. சரி, அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். டைம் சரியாக போய்டும். ஸோ அதனால் போகிற வெயிலில் டிஃபன் சாப்பிட்டு போகலாம். சரிங்களா, வாங்க போய்ட்டு பார்ப்போம். வெயில் பின்னாடி வெயில் நல்ல வெயில் காயுதுங்க. ஆமாம், அதனால தான் கொஞ்சம் மூஞ்செல்லாம் ஷேடு வருது. ஓகே, நோ ப்ராப்ளம், பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து இங்கே தான், அதாவது புருஷவாக்கமாக வந்து இங்கே தான் யாரும் பார்க்கணுமான்னு வந்தோம். சரி, அவங்க வந்து இப்போது 9-10 மணிக்கு கிடைப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்சனல் ஒர்க் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம கிளம்புவோம். வாங்க பார்ப்போம். அதுக்காக தான் இவ்வளோ காலையில் கிளம்பிட்டேன் நான். ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு. சரி, இன்னும் இதுக்கு திருப்பி ரூமுக்கு வரணும், அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரூமெல்லாம் காலி பண்ணியாச்சு. வாங்க நண்பர்களை போய்ட்டு பார்க்கலாம். இது வரும்போது வந்து நைட் டைமில் பார்த்தோம் புருஷவாக்கம் மெயின் ரோடெலாம் எப்படி இருக்குதுன்னு. ரோடு இல்லை, அந்த கடத்தெருவெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து போகும்போது காட்டுற பகல் எப்படி பார்க்கலாம். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, டவுன் ஹோட்டல் இது. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம். வாங்க பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூரி சொல்லியிருக்கேன், காஃபி சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், சாப்பிடலாம் வாங்க. சாப்பிடுவோம். ஓகே நண்பர்களே, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு டைம் டவுன் ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் இது. ஸோ அங்கே தான் வந்து சாப்பிட்டு இப்போ வாங்க பார்க்கலாம். ராத்திரி நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 8:45-9 மணிக்கு எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு பார்த்தீங்களாங்க. இன்னும் இங்கே கடைகள்லாம் திறக்கலை, இனிமேல் தான் திறப்பாங்க. சரிங்களா, திறந்தால் தான் தெரியும் அதனோட டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. எல்லா கடைகள்லாம் மூடி வச்சுருக்கு. இங்கே பாலமெல்லாம் கட்டுறதுனால இப்போ கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இல்லைன்னா ஏகப்பட்ட கூட்டமாக தான் இருக்குது இங்கே. ஸோ இந்த கடைகள்லாம் திறக்காதனால இப்போ கொஞ்சம் ரோடு காலியாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர். இது ராத்திரி பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு இதில். ஸோ இன்னும் இப்போது ஓப்பன் பண்ணலை. புருஷவாக்கம் சரவணா ஸ்டோர் இது பார்த்துட்டு இருக்குது. இன்னும் திறக்கலை. அதெல்லாம் தெரியும். சரவணா ஸ்டோர் புருஷவாக்கம் ரொம்ப ஃபேமஸான இடம் இருக்குது. ஜுவல்லரிஸ் அதுவும் ஒரு ஃபேமஸான கடை தான் அதுவும் இந்த ஏரியாவில். ஸோ அது மாதிரி ஒரு சில கடைகளும் ஃபேமஸான கடைகள்லாம் இந்த ஏரியாவில் நிறைய இருக்கும். புருஷவாக்கம்னால ஒரு பேர் போன இடம் இது சென்னையில். ஆமாம், நம்ம ஒரு பிரசித்தி பெற்ற இடம் இது சொல்ல போனாக்கா. ஆமாம், வருஷம் ஆச்சுங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அந்த அப்போது இருந்த புருஷவாக்கம் இப்போ நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. பட் ரோடெல்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகலை, நிறைய ஒன்றுமே பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நிறைய ஒன்று பண்ணியிருக்காங்க. மற்றபடியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே தான் இருக்குது. எதுவும் மாற்றம் அவ்வளோ ஆகலை. மாநகர பேருந்து போது பார்த்திங்களா, சென்னை சிட்டி இது. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து மீட் பண்ண வந்தக்கூடிய இடம் வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம பதிவு பிடித்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயில் என்ன வெயில் காய் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க. காலையில் 9 மணிக்கு பயங்கரமான வெயிலாக இருக்குது. ஆமாங்க. ஓகே, மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.